எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட், இடத்தினுடைய கடைசியில் இருக்கிறோம். ஸோ அடுத்த வருஷம் நம்மளை எப்படி நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம எல்லோருக்குமே இருக்கும். ஸோ நமக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அப்கிரேட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ஸோ பேரலி நமக்குள்ளே நிறைய குழப்பங்களும் நமக்குள்ளே ரிவால்வ் ஆகும். நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம கரெக்டாக போகிறோமா? ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். அவ்வளோ எனர்ஜி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம போட வேண்டியது இருக்குது. சில கேரக்டர் நம்ம ரீடிசைன் பண்ணுறப்போ நம்ம ஒரு அழகான ஓவியமாக மாற முடியும். அப்படிங்கிறதான் இந்த புத்தகம் வாசித்தலுடைய ஒரு பெரிய இன்டென்ஷன். சில சமயங்களில் நம்ம நமக்குள்ளே ரிவால்வ் ஆகும் இல்லையா, நிறையா எண்ண ஓட்டங்கள் இருக்கும், நிறையா ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அதில் சில இதை நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு இதை வெளியில் சொன்னால் எனக்கு அவமானம், இதை வெளியில் சொன்னால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணி சில விஷயங்களை, சில உணர்வுகளை நம்ம சப்ரஸ் பண்ணிக்கிறோம். அப்படி செய்யாதீங்க. நீங்கள் உங்களை நீங்கள் சப்ரஸ் பண்ணக்கூடிய அந்த தாட்ஸ் உங்களுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகும். அப்படிங்கிறதான் உங்களுக்குள்ள அந்த ரிவால்வ் ஆகும். அந்த சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, மறைச்சு வைக்கிறோம் இல்லையா சில எண்ணங்களை, சில உணர்வுகளை, அதுதான் உங்களுடைய லைஃப் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு ஒரு எல்லோ அலர்ட் சிக்னல் கொடுக்குது. இந்த கேரக்டர் நீ கிடையாது, நீ வேறையா மாறணும். இந்த பர்சனாலிட்டி நீ கிடையாது, நீ வேறையா மாறணும் அப்படின்ட்டு உங்களை உங்களுக்கு உங்களுடைய உள் உணர்வுகள் தான் உங்களுக்கு அந்த எல்லோ அலர்ட் கொடுக்குது. ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணினீங்கன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க. அப்படிங்கிறது தான். அப்புறம் நிறைய திங்ஸ்லாம் வாங்குகிறோம், இல்லை ஒரு மூவி போகிறோம். அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் நீடிக்க முடியும்? மேக்ஸிமம் 1 hour, மேக்ஸிமம் 2 hours, அவ்வளோதான். ஆனால் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் எவ்வளோ நாள் இருக்கும்? 1 மாதம், 1 வருஷத்துக்கு கூட சில நேரம் இருக்கும். சில பேருக்கு அது ரொம்ப வருஷத்துக்கு கூட இருக்கலாம். ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது அது ஒரு உணர்வு. உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களை சிக்னலிங் பண்ணுது. நீ கரெக்டாக இல்லை, நீ உன்னை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். ஸோ ஒரு 1 hour உங்கள் கூட உட்காந்து நீங்கள் ஒரு செல்ஃப் டாக் கொடுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வரைபடத்தை நீங்கள் உருவாக்குங்க. அப்படிங்கிறதான். ஸோ டேக் கேர்.